தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாரு சோஷியல் மீடியா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வீடியோவில் அவர் பேசும்போதே வந்துட்டு ரொம்ப பெயின்ஃபுல்லாக வலியாக வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அவரோட வாய்ஸே ரொம்ப லோவாக இருந்தது. நானே கிட்ட போய் தான் வந்துட்டு கேட்டேன். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு ஹார்ட் ப்ரோக்கனாக இருக்கார். ஸோ ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு அவரை பார்க்க வராங்க. அவங்களோட அன்பு பாசத்தை மைண்டில் வச்சுக்கிட்டு தான் வந்துட்டு சேஃபான பிளேஸை நான் சூஸ் பண்ணுறேன். போலீஸ்கிட்ட நாங்கள் ஃபஸ்ட்டு செய்கிற வேலையை வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளேஸை செலக்ட் பண்ணி அவங்கக்கிட்டேருந்து அந்த பர்மிஷன் வாங்கி சுற்றுப்பயணத்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாருமே அவரை நோக்கி கேட்குற ஒரே ஒரு கேள்வி, நடிகர் விஜய் ஏன் களத்தில் வரல, அவர் ஏன் வந்துட்டு மக்களை பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் சந்திக்காமல் இருக்கிறது தப்பாக ரைட்டாக நான் சொல்ல வரல. மேபி அவர் சந்திச்சிருக்கலாம். 1000 நாள் இருந்தாலும் வந்துட்டு அவர் களத்தில் வந்து நிற்கணுன்ற கருத்து என்னது. பட் அவர் சந்திக்காததுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அதை நம்ம போய் பார்க்க முடியாது. அவர் சொல்கிற முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நானும் மனுஷன் தானே, அவங்க வீட்டு நான் எப்படி நான் போயிருக்க முடியும், பட் நான் திருப்பி அங்கே வந்தேன்னா ஏதாவது அசம்பாவிதம் நடக்கும், பதட்டமான சுச்சுவேஷன் ஆகும் அப்படின்னு சொல்ல வராரு. தாவேக தொண்டர்கள் அண்ட் விஜய் ஃபேன்ஸ் நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு எவ்வளோ நீங்கள் சப்போர்ட்டோ அவளுக்கு எவ்வளோ நீங்கள் செய்கிற விஷயங்கள் ஒரு மைனஸாக போய் அமையுது. ஏன்னா வந்துட்டு கட்டுக்கறங்காத ஒரு கூட்டம் இருக்க ஒரு டிசிப்ளினான கூட்டமாக இல்லை. சொல்கிறேன், கர்ப்பிணி பெண்கள் வராதிங்கன்னு சொன்னாலும் அவங்க கிளம்பி வராங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அவருக்கு ஒரு சேலஞ்சாக இருக்குது இந்த கட்சியை வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது. இந்த துயரமான சம்பவத்தில் இறந்த அவங்களோட ஃபேன்ஸ்க்கெலாம் வந்துட்டு ஆழ்ந்த இரங்கல் அவர் தெரிவிக்கிறாரு. அவர் கூடிய சீக்கிரமே வந்துட்டு அவங்களெல்லாம் சந்திக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அது எப்போன்னு தெரியல. இந்த நேரத்தில் வந்துட்டு நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள், அண்ணாமலை போன்ற நிறைய தலைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா விஜய் பக்கம் நிற்கிறாங்க. ஸோ அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் அவரோட சுற்றுப்பயணம் வந்து கிட்டத்தட்ட 5 மாவட்டத்தில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த கரூர் மாவட்டத்தில் மட்டும் ஏன் இது நடக்குது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. சூழ்ச்சியா அப்படின்னு அவர் மீன் பண்ணுறாரு. சீக்கிரமே எல்லா உண்மைகள் வெளியே வரும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்போது டெஃபினெட்லி வந்துட்டு ஒரு விசாரணை வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாரு. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல தான் போய் நாங்கள் பேசணுமே தவிர நாங்கள் வேற எந்த தவறும் செய்யலை அப்படின்னு அவர் சொல்ல வராரு. அவர் ஏன் 5 மணி நேரம் லேட்டாக போனார் அப்படின்ற ஒரு விஷயம் மக்கள் இடையே எழுப்புறாங்க. நிறைய நியூஸ் பத்திரிகையாளர்லாம் கேட்குறாங்க. அதுக்கு அவர் எந்த ஒரு பதிலும் தரலை. மேபி இனிமே எந்த ஒரு சந்திப்பு வந்தாலும் நடிகர் விஜய் ஆன் டைமுக்கு போவார்னு எதிர்பார்க்குறேன். சிஎம் சாரை டைரெக்டாக அவர் அட்டாக் பண்ணி சொல்கிறாரு, நான் என் ஆஃபீஸில் தான் இருப்பேன், வீட்டில் தான் இருப்பேன், என்னை வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணுங்கள், என்னோட தொண்டர்களை என்னோட தலைவர்களை வந்துட்டு எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. நான் இதுலேருந்து மீண்டு வருவேன், இன்னும் ஸ்ட்ராங்காக வருவேன், இன்னும் போல்டாக வருவேன், என்னோட அரசியல் பயணம் தொடரும் அப்படின்னு சொல்கிறாரு. நிறைய நியூஸ்லலாம் பார்த்தீங்கன்னா விஜய் ராஜினாமா செய்கிறார் அப்படி இப்படின்ட்டுலாம் ஃப்ளாஷ் பண்ணாங்க. ஸோ அதுக்கெல்லாம் ஒரு எண்டு கார்டு போட்ட மாதிரி அவர் அரசியல் பயணம் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாருமே வந்துட்டு வேணும்னு எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஸோ நம்மளோட சம்பவம் நடக்குது. ஸோ அவர் பிளான் பண்ணிலாம் ஒன்றும் பண்ணலை. ஏதோ சரி இருக்குன்னு ஒரு மீன் பண்ணுறாரு. ஸோ அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். ஃபைனலான விசாரணையெல்லாம் முடிஞ்சு உண்மை வரும்போது தான் வந்துட்டு என்ன நடந்ததுன்னு தெரியும். இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் மறுபடியும் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது. ஏன்னா ஹோல் நேஷனல் மீடியாவே வந்துட்டு தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. இதை பற்றின நிறைய வீடியோஸ் வைரல் ஆகிட்டு வருது. நடிகர் விஜய் இந்த டைமில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ திஸ் இஸ் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. அவரை நம்பி நிறைய கூட்டம் இருக்குது. ஸோ ரசிகர்கள் அவங்க வந்து கட்சி தொடர்களை மாறினா மட்டும்தான் வந்துட்டு தாவேக்கோட வெற்றி பயணம் சக்ஸஸ்ஃபுல்லாக தொடரும்.